தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்க ஒரு பெரிய சேனல் தான் கூப்பிடுறாங்க, நமக்கு ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் நான் பேசிக்காவே கொஞ்சம் யாரையும் நம்ப மாட்டேன் பெருசா. அப்போ ஃபோன் அடிச்சு கூப்பிடும்போது ஒரு 30 டைம் கூப்பிட்டுருப்பாங்க. நான் வரல ஜி, இந்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று புதுசாக பண்ண போகிறோம், நீங்கள் 2 பேர் வரணும், நீங்கள் தான் லீட் ரோல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஜி எங்களுக்கு வந்து நடிக்க தெரியாது, நாங்கள் கேமராக்கு பின்னாடி நடிக்கிறவங்க, நாங்கள் வந்து டேக் பை டேக் போகிறவங்க, எடிட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு நடிப்பு தெரியாது, நாங்கள் கிரியேட்டர், நாங்கள் ஆக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை ப்ரோ நீங்கள் வாங்க உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்துருவோம், அதுபடி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு. இல்லை ப்ரோ செட் ஆகான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஒரு 30க்கும் மேற்பட்ட கால் ஒரே ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கும், வேற ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கும். அந்த ஆஃபீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு பேசினாங்க, ஒரு 4-5 பசங்க பேசினாங்க. அப்போ பேசும்போது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி எங்களுக்கு நீங்கள் ட்ராவல்ஸ் ப்ளஸ் அக்காமடேஷன் பார்த்துக்கோங்க, நாங்கள் வர்றோம். ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய சேனலில் இவ்வளோ ஷோ பண்ண போறீங்க, இதே வார்த்தை தான் வந்துச்சு. நீங்களாம் பக்கத்தில் இருந்தாங்க, இவ்வளோ ஷோ பண்ண போறீங்க, நீங்கள் இப்பெல்லாம் கேட்கலாமா, நீங்கள் வரும்போது எப்படியா வந்துருங்க, போகும்போது ஃப்ளைட்டில் கூட அனுப்பி வச்சிருங்க. அந்த வார்த்தை மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. போகும்போது ஃப்ளைட், ஆமா வந்துருங்க, போகும்போது உங்களை ஃப்ளைட்லேயே அனுப்பி வச்சிருக்கோம். ஷோவில் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா போகும்போது ஃப்ளைட்டில் கூட அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே, இவ்வளோ தூரம் இவ்வளோ ஒரு பெரிய சேனல் பேசுகிறாங்க, நம்ம உங்களை புறக்கணிக்க கூடாது, போயிடுவோம், என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு நான் இவர் இன்னொரு பையன் பாரத்ன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், மேக்ஸிமம் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால நம்ம ஆமினி பஸ்ஸில் போட்டு நம்ம போயிட்டோம். நான் கிளம்பும்போது சொல்கிறேன், ப்ரோ இந்த மாதிரி நாங்கள் ஏர்லியாகவே ஏறிட்டோம், சென்னை வந்து ஒரு 10 to 12 hours ஆகும் அங்கே போகிறதுக்கு, நம்ம ஏர்லியாகவே ஏறியாச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு அங்கே ஆஃபீஸில் ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, இல்லை வேறு எங்கேயா ரூம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நாங்கள் ஒரு 4 மணி 4:30 அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். தூங்கியாச்சு. தூங்கினதுக்கப்புறம் ஒரு 3 மணி 3:30 ஃபோன் அடிக்கிறேன், ஒருத்தவங்களுக்கு அடிக்கிறேன், ஃபோன் 2 வாட்டி ரிங் போச்சு, யூசர் கிரெடிட் போட்டாப்ல ஐஃபோனில். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு அடிக்கிறேன், இன்னொருத்தவங்க ஃபோன் போது எடுக்கலை, அந்த பொண்ணுக்கு அடிக்கிறேன், பொண்ணுக்கு எனக்கு அடிக்க மனசில்லை, நான் தான் அடிக்கிறேன், நான் தான் பேசுகிறேன், இவங்களாம் நம்மளை நம்பி வந்துட்டு இருக்கானுங்க. அப்போது இன்னொருத்தருக்கு மறுபடியும் அடிக்கிறேன், ஃபோன் எடுத்து, என்ன ப்ரோ கட் பண்ணால் எடுக்கலைன்னா திருப்பி அடிச்சிட்டு இருப்பீங்களா, அது என்ன டைம் அப்படின்னு கேட்டு வச்சுட்டாரு. அதோட நான் என்ன பண்ணிட்டேன், இறங்கிட்டு அந்த ஆஃபீஸு அட்ரஸை தேடி அலைஞ்சோம். 4:30 மணிக்கு நம்ம சேனல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, நமக்கு நல்ல பார்வையாளர்கள் இருந்தாங்க, நமக்கு தேவையான வருமானங்கள் இருந்துச்சு, நம்ம வட்டத்தில் நம்ம நல்ல செல்வாக்காக தான் இருந்தோம். அப்போ இந்த மாதிரி போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பெரிய மற்றவங்க சொல்கிற மாதிரி எங்களுக்கு போய் ரோட்டில் படுத்த அனுபவம்லாம் இல்லை, ஏதோ நம்ம கடவுள் புண்ணியத்தில் இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்போது இந்த மாதிரி போயாச்சு, போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு இந்த மாதிரி இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இந்த சேனல் எங்கே இருக்குது, சேனல் எங்கன்னா தெரியலை, நம்ம ஊர் மாதிரி சென்னை கிடையாதுன்னு நினைக்கிறேன், பெரிய ஒரு இதாக இருக்குது, ஆட்டோக்காரங்களோட மேப் பார்த்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கிடையாது, எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு சந்து புந்தோட கூப்பிட்டு போயிடுவோம் உங்களை. அப்போ அந்த மாதிரி போயாச்சு. போனதுக்கப்புறம் 4:30 மணி இருக்குமா, 4:30 மணிலேருந்து கிட்டத்தட்ட 9 மணி வரை ஒரு டீ கடையில் உட்காந்துருக்கோம். அப்புறம் அவங்க என்ன சொல்லி கூப்பிட்றாங்க, நல்லா கேளுங்க, என்ன சொல்லி கூப்பிட்றாங்க, உங்களுக்கு ஆடிஷன் கிடையாது, உங்களுக்கு ஆடிஷன் இல்லை, நீங்கள் டேரெக்டாக போறீங்க அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. நமக்கு நடிக்க தெரியாது சீரியஸாகவே. அதோட சரி நம்ம போயாச்சு. போனால் நம்மளை மாதிரி நிறையா கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக உள்ள கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க, கம்மியாக உள்ள கிரியேட்டர் உட்காந்துருக்காங்க. அந்த ஷோவை பொறுத்தளவுக்கு ரேண்டமாக யாருனாலும் அந்த ஷோவில் கலந்துக்கிறலாம். இந்த கீழே யதார்த்தமாக போகிறாங்க, கீழே ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க, அந்த ஃப்ளெக்ஸை பார்த்துட்டு மேலே வந்தால் கூட வரலாம். அந்த மாதிரி இடத்துல நம்மளை போய் உட்கார வச்சிட்டாங்க. எங்களை உட்கார வச்சது பெரிய மேட்ரு கிடையாது, பட் எங்களை சொல்லி கூப்பிட்டது வேற. அதோட இவன் தான் சொல்கிறான், இவன் ரொம்ப பொறுமையாக இருப்பான். அப்போ அவன் சொல்கிறான், சரிடா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வேலையை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம பண்ணிட்டு போயிடுவோம், நடிச்சுட்டு நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். வர்றாரு, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிடுங்க, நடிச்சு காட்டணும் நீங்கள் அப்படின்னு. அதோட நான் தான் நடிக்க தெரியாதுன்னு சொன்னோமே, ப்ளீஸ் சார் நடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் அதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம், நடிக்கிறோம், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம். அதோட எங்கள் டர்ன் வருது, நாங்கள் உள்ளே போய் நடிக்கிறோம். நாங்கள் 2 வார்த்தை தான் சொன்னோம், ஏதோ 2 வார்த்தை சொன்னோம். 2 வார்த்தை சொன்னோடனே ஜட்ஜு இல்லை இப்படி சொல்லிட்டார். அதோட ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. அதோட நாங்கள் வெளியே போயிட்டோம்.